கர்த்தருக்கு மகிமை உண்டாற்றும். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் நம்ம கண்டினியூவாக நம்ம சில காரியங்களை பார்க்க போகிறோம். இங்கே ஏற்கனவே நம்ம பார்த்ததில் இந்த கடைசியாக ஊழியத்திற்கு ஒழுக்கமும் விசுவாசமும் தேவை என்று போன முறை நம்ம பார்த்தோம். ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணுன்னா அவனுக்கு விசுவாசமும் தேவை, அவனுக்கு ஒழுக்கமும் தேவை. ஒழுக்கம் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சில கிறிஸ்தவ தலைமுறை ஊழியர்கள்லாம் ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க. அதனால் இந்த ஒழுக்கமற்ற நிலைகள் இப்போ தலை தூக்க ஆரம்பிச்சிருச்சு சமுதாயத்தில். ஆனால் ஆண்டவர் அவங்கள ஊழியத்துக்கு போகும்போது அந்த ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குறார். இப்படி ஒரு ஊழியம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஊழியத்துக்கு போகிறதுக்கு விசுவாசமும் தேவை. இதை நம்ம கடந்த முறை பார்த்தோம். விசுவாசம் இல்லாமல் நம்ம போய் ஊழியம் செய்யறதில் ஒரு அர்த்தமும் கிடையாது. அந்த மக்கள் போகும்பொழுது நீங்கள் போங்க, வியாதியை சுகமாக்குங்க, பிசாசுகளை துரத்துங்க, உங்கள் எதிரில் நீங்கள் பார்க்குற மனிதர்களுக்கு சமாதானத்தை சொல்லுங்கள். இதெல்லாம் நான் சொன்னால் நடக்கும்னு நம்பிக்கை இல்லைன்னா அவர் ஊழியம் செய்யறதில் வேஸ்ட்டு. அது நடக்குமோ நடக்காதோ அப்படிலாம் போகக்கூடாது. நடக்கும். இவங்கெல்லாம் யார்? சாதாரண மனிதர்கள் தான். ஒரு அப்போஸ்தலர், ஒரு தீர்க்கதரிசி, எந்த பட்டமும் கிடையாது, எந்த பதவியும் கிடையாது. ஆகையால் யார் ஊழியம் செய்யலாம்? எல்லோரும் ஊழியம் செய்யலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஊழியம் செய்யாமல் இருக்கிறது தான் பாவம். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தின் ஊழியங்களை அவர்கள் செய்வார்கள். அந்த ஊழியம் அழைக்கப்பட்டவர்களுக்கு பொருந்தும். நமக்கும் செய்யலாம். ஆனால் அதில் வர பிரச்சனைகளை நம்மளால் தாங்க முடியாது. அழைப்பு என்ற ஒன்று அதை அவர்களுக்கு தாங்கும்படி செய்யும். தேவன் அவர்களை அழைத்திருப்பாரானால் அதற்கான காரியங்களை கொடுத்துருப்பார். அதனால் அவங்களால நிற்க முடியும். வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் மற்ற ஊழியங்கள், சுவிசேஷம் அறிவித்தல், சமாதானம் கூறுதல், மக்களுக்கு இயேசுவை கொண்டு போகுதல், அற்புதங்களை செய்கிறது, வரங்கள்லாம் விசுவாசிகளுக்குரியது. எல்லா வரங்களும் பாஸ்டருக்கு மட்டும்தான், அப்போஸ்தலருக்கு மட்டும்தான், குறிப்பிட்ட ஊழியருக்கு மட்டும்தான் எங்கேயுமே பைபிளில் குறிப்பிடப்படலை. அது ஒருவனுக்கு அப்படின்னா அந்த ஒருவன் எவனாகவும் இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். ஆகையால் வரங்களை விசுவாசிகள் கேட்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து கொடுத்தா தான் எழும்புவேன்னு சொல்லணும். நீங்கள் வரத்தை கொடுக்கலன்னா எந்திரிக்க மாட்டேன், அப்படி ஒரு வைராக்கியம் உள்ளவங்களுக்கு வரத்தை ஆண்டவர் கொடுப்பார். சிலருக்கு கேட்காமலே கொடுப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும் இது ரொம்ப பக்குவமாக பத்திரமாக இந்த வரங்கள்லாம் பார்த்துப்பாங்க. இந்த விசுவாசம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்யணும். வரங்களை ஆண்டவர்கிட்ட நிறைய கேட்கணும். இதை போன முறை நாம் பார்த்தோம். இந்த முறை நம்ம அதில் மிக முக்கியமாக ஏன் ஆண்டவர் அவங்கள இந்த மாதிரி ஒரு குறுகின காலத்திலே அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அனுப்பினார்னா, ரொம்ப வேலை மிக அவசரம். வேலை ரொம்ப அவசரம். 2000 ஆண்டுகள் ஆகிறது. இந்திய தேசத்தில் 5% தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ரேஞ்சில் போனால் நம்ம பண்ணுற பணிகள் ரொம்ப ஸ்லோ. ஒரு காலத்தில் வந்தாங்க, வசதிகள் இல்லை, வாய்ப்புகள் இல்லை, ஒரு மாதிரி அமைப்புகள் இருந்தது. குதிரையிலையும் நடந்தும் மாட்டு வண்டியிலையும் போய் ஊராக போய் அவங்க ஒரு ஊரில் போய் சுவிசேஷன் சொல்லிவிட்டு திரும்பி வர்ற அளவுக்குலாம் வசதியெல்லாம் கிடையாது. அங்கேயே உட்காந்து பொறுமையாக செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கு அப்படி கிடையாது. அப்படின்னா இங்கேருந்து டெல்லிக்கு போயிட்டு வந்துடலாம். அந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் அந்த ஊருக்கு போயிடலாம். அங்கேருந்து இந்த ஊருக்கு போகிறதுக்கு 1 மணி நேரம் போதும். அப்படி இன்றைக்கு வசதிகள் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு இருக்கிற மக்கள் வேலையை அவசரமாக செய்கிறதே கிடையாது. எவனா ரட்சிக்கப்பட்டா என்ன அப்படிங்கிற மனநிலைமையில் போயிட்டுருக்கோம். இதில் நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். ஆண்டவர் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டார். ஒரு பிரசங்கியார் சொல்கிறாரு, ரட்சிப்பில் மற்றவர்களை ரட்சிப்பதற்கான வேலையை செய்யாத எந்த ஒருவனும் கிறிஸ்தவன் அல்ல. பாவத்திலையும் சாபத்திலையும் நோயிலையும் வருத்தங்களையும் வேதனையிலையும் கிடக்கிற மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு போகாத எவனும் ஒரு கிறிஸ்தவனே கிடையாதுங்கிறார்.
ஆனால் நம்ம ரொம்ப ஸ்லோ, வெரி டெட் ஸ்லோ. அதுக்காக நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு ஓட முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளையும் பயன்படுத்துங்க, புதிய வாய்ப்புகளை உருவாக்குங்க. நான் கிறிஸ்தவன் ஆகிட்டேன், கர்த்தர் என்ன ரொம்ப ஆசீர்வாதமாக வச்சுருக்காரு, எல்லா தேவையும் கொடுத்துருக்கார், அதில் சந்தோஷப்படுகிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. நான் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு எனக்கு உதவி செஞ்ச பரலோகம் சந்தோஷப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்? அப்போது நம்ம என்றைக்குமே ஒரு விஷயத்தை செலுத்தித்தான் ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். பரலோகம் ஒன்றை செலுத்தி விட்டது, ஆனால் அது இன்னும் பெறாமல் காத்துக்கிட்டு இருக்கு. விலையேற பெற்ற இயேசுவின் ரத்தத்தை சிந்தி இருக்கிறது, அவருடைய பாடுகளை இந்த பூமியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு, உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. பட் நாட் ரிசீவ். அது இன்னும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்னும் எதுவும் இல்லை. நம்ம பாருங்கள், இப்போ குழந்தைங்கள்லாம் பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு, அப்புறம் கல்யாணம் கொடுத்து அதுங்க பிள்ளையெல்லாம் பெற்றெடுத்து அதுங்க படிக்க வச்சு, அப்புறம் அப்படியே அதுங்க இப்படி தான் போய்கிட்டு இருக்கோமே தவிர, நம்மெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு தேவனுடைய பணியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோங்கிற அந்த நாலேஜே கிடையாது. தெருக்களில் நம்ம எவ்வளோ காரியங்களை யார் யார்கிட்ட பேசுகிறோம், போகிற வருகிற இடங்களில் எத்தனையோ பேர்கிட்ட பேசுகிறோம். ஆனால் நற்செய்தியை பேசுகிறோமா என்றால் எத்தனை பேர் பேசுகிறோம்? உங்களை நீங்களே கேட்டுக்குங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் வேலை அவசரமாக செய்ய வேண்டும், அவர் அதை துரிதப்படுத்துகிறதை பார்க்குறோம். 10ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா, உங்களை ஒரு ஊரில் ஏற்றுக்கலைன்னா அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணுவீர்களாக, உபவாசிப்பீர்களாக, கர்த்தரோடு கூட இடைப்பட்டு ஆண்டவரே இந்த கிராமத்தை மாற்றும் என்று சொல்லுவீர்களாங்கன்னு சொல்லவே இல்லை. டே, இந்த ஊரில் உங்களை ஏற்றுக்கலையா, டைம் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த ஊருக்கு போ. அந்த அவசரத்தை ஆண்டவர் கொடுக்குறார் பாருங்க. ஏற்றுக்கலையா, போ, சரி கவலைப்படலை, பட்டணத்தின் தூசியை உதறி விட்டுட்டு அடுத்த பட்டணத்திற்கு போ என்று சொல்லி அவசரப்படுத்துகிறார். அடுத்தது, ஏன் ஆண்டவர் நீங்கள் பணப்பைய, சாமான் பைய, பாதரட்சியை கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வழியில் ஒருவனையும் வினவ வேண்டாம் அப்படின்னார்னா, 2 விஷயம். ஒன்று, இவங்க நிறைய திங்ஸை சுமந்துக்கிட்டு போய் டயர்டாகிடக்கூடாது. ஆமாம், இப்போ ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று எடுத்துகிட்டு போகக்கூடாது. மாற்று வஸ்திரத்தை எடுத்துகிட்டு போகக்கூடாது, சாமான் பையை எடுத்துகிட்டு போகக்கூடாது, வாட்டர் பாட்டில் தேவைப்படும், கொன்னே விடுவேன். அப்படியே போ, அங்கே கிடைக்கும் உனக்கு தண்ணி. வாட்டர் பாட்டில் கூட எடுத்துகிட்டு, சாமான் பையே எடுத்துகிட்டு போ. பையே எடுத்துகிட்டு போகாதன்னா அது உள்ளே போடுறத எடுத்துகிட்டு போக விட்டுருப்பாரா? ஒன்றும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. பர்ஸு கூட எடுத்துகிட்டு போகக்கூடாது சொல்லுவார். ஏன்னா அப்பப்போ நீ பர்ஸை பார்த்த உடனே போயிட்டே இருப்ப, அங்கே தூரத்தில் பார்த்தோன்னே சுடிதார் ஒன்று ஒரு கடையில் தொங்கும், செம்மையாக இருக்கியா, எவ்வளவு, ஐயோ 400 ரூபா தான் அப்படின்னு நீ கடைக்குள்ளே போவ. வெளியில் 400 ரூபாய்க்கு தொங்குற சுடிதார் உள்ள 400 ரூபாய்க்கு 4000 தொங்கும். எதடா எடுக்கலான்னு ஊழியத்தை மறந்துடுவேன். உண்மை தானே பிரதர்? காசு இருந்ததுன்னா ஊழியத்துக்கு போகிறப்ப அப்படியே நைஸாக ஹோட்டலில் போய் 2 பேர் தனியாக போய் 70 பேர் போனானுங்கள, ஒருத்தர் சாப்பாட்டு ராமனாக இருப்பான்னு வச்சுப்போம். அவன் என்ன பண்ணுவான், நைஸாக வா பிரதர் அப்படின்னு கூப்பிட்டு போய் ஒரு ஹோட்டலில் உட்காந்து, அப்புறம் அவனுக்கு கிடக்குறானுங்க எப்போ பார்த்து இந்த ஊர் வானா அந்த ஊர் போகலான்னு. கொஞ்சம் நேரம் நின்று ஜோம் பண்ணாதான் என்னவா, அது அந்த ஊர் மாறாதா? ஜபமே கிடையாது பிரதர் அவனுங்களுக்கு. சொல்லி குறை சொல்லி பேசி ஹோட்டலில் பர்ஸ் எடுத்துன்னு போகக்கூடாது. பசி பட்னினா பசிக்குதுன்னா ஊருக்குள்ளே போ, சுவிசேஷம் சொல்லு. அதுக்கு அழகாக சொல்கிறாரு. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு வசனம் இருக்குது, வேலையாள் கூலிக்கு பாத்திரவான். 7ஆம் வசனம். ஆமாம், வேலையாள் தன் கூலிக்கு. இப்போ நீ உண்மையாக வேலை செஞ்சேன்னா உனக்கு கூலி கிடைக்கும், கவலையே படாத. எவன் சோறு போடுவான், யார் காசு கொடுப்பான்லாம் யோசிக்காத. நீ உண்மையாக ஆண்டவருடைய பணியை செய். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒழுக்கத்தோடு செய், விசுவாசத்தோடு செய், தீவிரமாக செய், உனக்கான அனைத்தும் கொடுக்கப்படும். ஆமேன்னு சொல்லுவோமா? ஆமாம். சில ஆட்கள்லாம் மாம்சமாகவே நினைக்கிறது. ஒருத்தர்கிட்ட போய் கையேந்துறதா, இன்னொருத்தர்கிட்ட போய் நின்று சார் ஏதாவது சாப்பிட இருந்தால் கொடுங்கன்னு கேட்குறதா? நானும் அப்படிலாம் கிடையாதுப்பா. எங்கள் அம்மா யார், எங்கள் அப்பா யார்,
எங்கள் குடும்பம்னா குடும்பம் அப்படின்லாம் அது ஊழியத்துக்கு லாய்க்கே கிடையாது. ஆண்டவர் சொல்லிட்டார், தெளிவாக சொல்லிட்டார், ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து என்னை பின்பற்றணுன்னா தன்னை வெறுத்துறணுன்ட்டார். இந்த மாதிரி பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப டயர்டாகிடக்கூடாது. கை வீசிக்கிட்டு போங்க, ஆனால் உங்கள் மேலே ஒரு வல்லமை இருக்கணும். அந்த வல்லமை தான் உங்களை கிரியை செய்ய அனுமதிக்கும். உங்களுக்கு சோறு போடுவான் அந்த வல்லமையை கண்டு தான். உங்கள் தோற்றத்தை கண்டு சோறு போட மாட்டான். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நீங்கள் எந்த காசு எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார், பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகாத. அதே மாதிரி ஏன் ஒருத்தர் எதிரில் வந்தால் ஏன் பேசக்கூடாது? அவர் சொல்கிறார், அந்த வழியில் ஒருவரையும் வினவும் வேண்டாம். அன்றைய கால கலாச்சாரம், ஒரு ஊழியக்காரர் எதிர்த்தாப்பில் வந்தார்னா அவங்களுக்கு தெரியும் இவங்கெல்லாம் பாவம் ஊழியம் செய்கிறவங்கன்னு. அந்த எதிர்த்தாப்பில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சில உபசாரங்கள்லாம் பண்ணுவாங்க. அவன் பண்ணுற உபசாரத்துக்கெல்லாம் நீ காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம், போ வேகமாக. கிழக்கத்திய கலாச்சாரத்தின் உபசாரங்கள் தன்னுடைய சீஷர்களை, தன்னை பின்பற்றுகிற ஊழியம் செய்கிறவர்களை பாதிக்க அவர் விரும்பலை. அந்தந்த சூழ்நிலைகள், கால நிலைகளை சரியாக நம்ம கவனிக்கணும். இயேசு இதை அனுப்பும் பொழுது டைம் இஸ் நியர், இயேசு கிறிஸ்துவுக்கு மிக குறைவான நேரமே இவர்களோடு ஸ்பெண்ட் பண்ண இருந்தது. ஆகையால் அவர்களை அதிக நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எத்தனை நாள் மாதங்கள்லாம் இவன் எடுத்துகிட்டான்னா கஷ்டம். அதனால் குயிக்காக போயிட்டு திரும்ப வந்தால் தான் தான் கூட வைத்து இன்னும் அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். ஒரு டைம் வரும், இயேசு இவர்களை முற்றிலுமாக சுதந்திரமாக எல்லா இடங்களுக்கும் போய் பொறுமையாக அவசரம் இல்லாமல் என்னென்ன பண்ணணுமோ செஞ்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்கிற நேரம் வரும். ஆனாலும் அக்காலத்தில் அத்தனை கிறிஸ்தவர்களும் பாஸ்டரையோ அப்போஸ்தலர்களையோ தீர்க்கதரிசிகளோ எதிர்பார்க்காமல் விசுவாசிகளே சபையை தொடங்கியிருக்கிறாங்க. நேற்றுக்கு முந்தின நாள் ஒரு மீட்டிங்கில் இருந்தேன். அதில் ஒருத்தர் அழகாக கொட்டேஷன் கொடுத்தார். ஆனால் அது எக்ஸைட்டாக இருந்தது. சீஷர்கள் விசுவாசிகள் போய் சர்ச்சை ஆரம்பிச்சிருக்காங்க, விசுவாசிகள் போய் சுவிசேஷம் சொல்லியிருக்காங்க. ரோம் பட்டணத்துக்குள்ளே போய் சுவிசேஷம் சொன்னது யாருன்னு அவர் சொன்னார். அழகாக சொன்னார். இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அந்நிய பாஷை வரத்தை பெற்று எல்லாரும் பேசும்போது அங்கே வந்திருந்த ரோமர்களில் விசுவாசிகளாக்கப்பட்டவர்கள் போய் ரோமில் போய் சபை ஆரம்பிச்சிருக்காங்க. பவுல் ஆரம்பிக்கல, பேதுரு ஆரம்பிக்கல, இவங்களே போய் விசுவாசிகளே போய் சபை ஆரம்பித்து இயேசு தெய்வம் தான் சொல்லிவிட்டு அவங்களே ஆராதிக்க, அவங்களே வேதத்தை தியானிக்க, அவங்களே பல காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. 5 வருஷம் கூட ஆண்டவர் அவங்களுக்கு டைம் கொடுக்கல. ஆண்டவர் பார்த்தா, லே உங்களை எதுக்குடா அழைச்சேன், நீங்கள் சோறு தின்னுக்கிட்டு நல்ல தோத்துறங்க இங்கே ஓடுங்கடா எல்லாம் அப்படின்னு 5 வருஷம் கழித்து சபையை ஆண்டவர் உடச்சி வெளியில் அனுப்பி விட்டார். எல்லாம் ஓடு, ஊழியக்காரனை தவிர மீதி எத்தனை விசுவாசியும் ஓடி போயிடுச்சு. போனதெல்லாம் எங்கெங்கே போச்சோ அங்கங்கெல்லாம் போய் இயேசுவே தெய்வம்னு அறிவித்து கடைசியில் அங்கங்கே சபைகளை உருவாக்கிட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் அதை செய்தார். அப்போது இன்றைக்கி இருக்கிற விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் இந்த காலத்தினுடைய தீவிரத்தை உணர்ந்து இது போன்ற அந்த பொருட்களை சுமந்துக்கிட்டு போகிறது, கலாச்சாரத்தினுடைய இதில் சிக்கிக்கிட்டு அதில் இருக்காமல் வேகமாக அவங்க செய்வதற்கான காரியங்களை செய்யணும். சரி, இவங்க போனவங்கெல்லாம் யாருன்னு கேட்குறீங்க? கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஊழியத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் இவங்க போகிற ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தவங்க. யார் இவங்க? ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தவங்க. இவங்க நான் ஏற்கனவே சொன்னேன், இவங்க ஒரு பெயர் குறிக்கப்பட்ட ஒரு ஸ்தானத்தை பெற்ற ஊழியர்கள் அல்ல. பேர் இல்லை, ஸ்தானங்கள் இல்லை, எந்த அட்ரஸும் கிடையாது. போங்கடா ஊழியம் செய்யன்னு ஆண்டவர் அனுப்பிட்டார். அப்படிப்பட்ட நிலையில் இருந்த இவர்கள் போகிற வீடுகளுக்கெல்லாம் ஆசீர்வாதங்களை கொண்டு வராங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த வீட்டுக்குள்ளே நுழையிறாங்களோ அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களிலே பெரிய ஆசீர்வாதங்களை, பிக்கஸ்ட் பிளஸ்ஸிங்ஸில் 1-2 விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு விஷயத்தில் ஒன்று சமாதானம். இந்த சமாதானம் உலகத்தில் இருக்கிற பெரிய ஆசீர்வாதங்களில் ஒன்று. அப்போ ஒரு அளவுள்ள ஆசீர்வாதங்கள் இருக்குது, ஒரு லேசாக குறைஞ்ச ஆசீர்வாதங்கள்லாம் இருக்குது பைபிள் பிரகாரம் பார்க்கும்போது.
பணம் என்பது ஒரு லிமிட்டேஷன் பிளெஸ்ஸிங். ஆடு மாடு குதிரை கழுதை இதெல்லாம் ஒரு லிமிட்டேஷன் பிளெஸ்ஸிங்ஸ். ஆனால் பெரிய பிளெஸ்ஸிங் என்ன? சமாதானம், ஆறுதல், கிருபை. இவங்க ஒரு வீட்டுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றவங்களா மாறுறாங்க. ஊழியம் செய்கிறவங்க நல்லா கவனிச்சிங்க, நீங்கள் ஒரு வீட்டுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றவங்களா இருக்கணும். நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சால் அந்த வீடு நாசமாக போகும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த வீடு சபிக்கப்பட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதான் கால் வச்சா கால் வைக்கிற இடம் உருப்படாது அப்படி சொல்லிடவே கூடாது. நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போனால் அந்த சிஸ்டர் வந்தாங்க, அந்த பிரதர் வந்தாங்க, அவங்க காலடி வச்சா அந்த வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதம். அவங்க பேசினா அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம். அவங்க ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம். அப்படி ஒன்றை ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம போகிற இடம் ஆசீர்வாதமாக விளங்கணும். ஆமேன்னு சொல்லுவோமா? அப்போ இங்கே இருக்கிற இவர்கள் யார்? ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் இன்றைக்கி யாருக்கிட்டையாவது பேசுகிறீங்க, யாருக்காவது சுவிசேஷம் சொல்கிறீங்க, யார் வீட்லையாவது போய் ஜெபிக்கிறீங்க, யார் வீட்டுக்காவது போகிறீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் போகும்போது அந்த வீட்டோட சாபம் உங்களை தாக்கும்னு பயப்படாதீங்க. ஏன் சொல்லுங்கள்? நீங்கள் அந்த வீட்டுக்கே ஆசீர்வாதம் கொடுக்க போகிறவங்க. ஹல்லேலூயா. ஆமாம், சில ஆட்கள் அந்த வீட்டில் போனாலும் ஐயோயோ இங்கே பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, சாபம் இருக்குது, என்னென்னமோ இருக்குது, மொத்தமும் நம்ம பின்னாடி வந்துடுமோன்னு பயம் வந்துடும். அதனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பயப்படுறோம். ஆனால் இன்றைக்கி நல்லா தெரிஞ்சுக்கங்க, இப்படி தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய விலையேற பெற்ற ஆசீர்வாதத்தை அங்கே கொண்டு போகிறவங்க. இப்போ சொல்லுங்கள், மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற இடம் யாருக்கு ஆண்டவர் கொடுத்தாரு? இந்த வந்து சாப்பிட்டுக்கிட்டு உக்காந்து ஏசு பிரசங்கம் பண்ணார், சூப்பராக இருந்ததுன்னு கேட்டுட்டு அற்புதம் செய்வார். ஐயோயோ அவர் கை நீட்டினார்னா என்னென்னமோ நடக்கும், வா பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு வேடிக்கை பார்க்க வந்தவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கிடையாது. எந்த மனுஷன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் சொன்னார், நான் போகிறேன், எனக்கு ஸ்தானம் கிடையாது, பேர் கிடையாது, ஊரு கிடையாது, அட்ரஸ் கிடையாது, கேர் ஆஃப் கிடையாது, பட் நான் போகிறேன்னு சொல்லி போகிறவங்கள எப்படி ஆண்டவர் வச்சுருக்காருனா, நீ எங்கே போறியோ அந்த இடத்தையே ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஒரு நபர். ஹல்லேலூயா. இது ஊழியம் செய்யாதவங்களுக்கு பொருந்தாது. எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்தார்? நோ, நெவர், கிடையாது. மறந்துடாதீங்க. சபையில் வந்து உட்காந்து ஆராதனை மற்றும் பண்ணுற, நான் காணிக்க போட்டுக்கிறேன், நான் திருவிருந்து எடுத்துக்கிறேன், நான் வருவேன் போவேன், நான் வந்து இதை செய்வேன் அதை செய்வேன் அப்படின்ற நிலையில் இருக்கிறவர்களுக்கு இந்த பிளெஸ்ஸிங் பொருந்தாது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கொண்டு போய் ஜனங்களுக்கு அந்த நற்செய்தியை அறிவிக்கிற, மற்றவர்களுக்கு அற்புதங்களை செய்யக்கூடிய வரங்களை பெற்று செயல்படுத்துகிற ஆண்டவர் இயேசு சொன்னார், போ அவங்களுக்கு சொல்லுன்னு சொன்னார். அந்த கட்டளை கீழ்ப்படிஞ்சு மக்களுக்கு நான் போய் சொல்கிறேன்றவங்களுக்கு தான் இது பொருந்தும். அதனால் இப்படி ஆசீர்வாதமான நபராக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற நபராக நீங்கள் மாறணும்னு நினச்சிங்கன்னா கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. எந்த மாதிரி ஊழியம்? பாஸ்டர் ஆகிடுவேன். ஆண்டவர் உங்களை அழைச்சா பாஸ்டர் ஆகுங்க, அப்போஸ்தலர் ஆகுங்க, தீர்க்கதரிசி ஆகுங்க, போப்பு கூட ஆகுங்க. உங்களை நான் ஒன்றும் தடை செய்யலை. ஆனால் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட ஊழியத்திற்கு உங்களை அழைக்காமல் இருந்தால் பொதுவான ஊழியத்தை நீங்கள் செய்யுங்கள். அந்த பொதுவான ஊழியம்தான் இது. உங்களால் சுவிசேஷம் நற்செய்தி அறிவிக்க முடியும், பிறருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வர முடியும், மற்றவர்களுடைய நோய்களை சுகமாக்குகிற ஒரு நபராக விளங்க முடியும். உங்கள் ஜெபத்தின் மூலம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வரங்களின் மூலம் அவங்களுக்கு சுகம் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், சமாதானம் உண்டாகும். இதெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக உங்கள் மூலம் நடக்கும், மறந்துடாதீங்க. சரியா? ஸோ யாருக்கு அதை செய்கிறார்? தேவனுடைய ஊழியத்தை செய்ய போகிறவர்கள். முழங்கால் படியிடலாமா? இன்னைக்கு
வேலை அவசரம். இந்த அவசரமான இந்த வேளையில் வேறு காரியங்களை நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நாம் ரொம்ப கவனமாக போகணும். அதே சமயம் இந்த விசேஷ தன்மை, மற்றவர்களை பிளஸ் பண்ணுற, மற்றவர்களுக்கு சுகம் கொடுக்குற, மற்றவர்களுடைய நோய்களை அவர் சொல்கிறார் பாருங்கள், அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்குங்க. நோயை சுகமாக்குற ஒரு வல்லமை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறார். சுகமாக்குங்க, உபதேசம் பண்ணுங்க, இதெல்லாம் அவர் சொல்கிறார். அப்போது ஒரு வீட்டுக்கு ஆசீர்வாதம் கொண்டு வருகிற, நோய்களை சுகமாக்குகிற ஒரு பர்சனாக நீங்கள் மாறுறதுக்கு ஊழியம் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஊழியம் செய்யணும். பல இடங்களுக்கு போய் இயேசுவின் நாமத்தை அறிவிக்கணும். யார் என்ன சொன்னாலும் நமக்கு கவலை கிடையாது. நாம் தப்பாக செய்யலை எந்த காரியத்தையும். அவங்க சொல்கிறது போல் நம்ம செய்யவும் இல்லை. நம்மை பாவத்திலிருந்து ரட்சித்த இயேசு அவர் சொல்லியிருக்கிறார், இதை நீ செய், அப்போ தான் நீ கிறிஸ்தவன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் நாம் அதை செய்கிறோம். ஒப்பு கொடுக்கலாமா? பரலோக தகப்பனே, எங்களை இந்த கனமான ஊழியத்தில் இணைத்து கொள்ள விரும்புகிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம். பெயர் இல்லை, பதவி இல்லை, ஸ்தானங்கள் இல்லை, ஆனால் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். இதுபோல் சபையில் இருக்கிற எல்லாரும் ஊழியம் செய்ய கர்த்தர் வழிநடத்தும்படி ஜெபிக்கிறேன். தேவ தயவு அதிகமாய் பெருகும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் கிருபை அதிகமாய் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். எங்கள் ஊழியங்களை செய்கிற பிள்ளைகள் சபையில் உண்டு, அவங்களுக்கு வரங்களை கொடுங்க. இந்த செய்தியின் மூலம் கூட சிலர் ஊழியங்களை செய்வார்கள், அவர்களுக்கு வரங்களை கொடுங்க. நீங்கள் வரங்களை எவ்வளோ கொடுத்தாலும் சபைக்கு, ஊழியர்களுக்கு, தேவனுக்கு, சத்தியத்திற்கு எப்பொழுதும் கீழ்ப்படிந்திருக்கிற அந்த இருதயம் உடையவர்களாக வாழ ஒரு பாதுகாப்பையும் கொடுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நம்முடைய தயவுள்ள கரம் கூட இருக்கும்படி ஜெபிக்கிறேன். மகிமைப்படுத்துவீரால், அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீரால். இந்த செய்தியின் மூலம் அநேகர் பயனடையட்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.